Hello everyone. In this video we are going to see 10 symmetry max numbers in sequence. Exercise 2.3 question number 2. Question number 2 la word problem கொடுத்திருக்காங்க. word problem அப்படியே நம்ம இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்ல எழுதணும். If x is congruent to 13 modulo 17 அப்படினா congruent சொன்னா இந்த மாதிரி 3 lines போட்டுட்டு x is congruent to 13 modulo 17 அப்படினா moduக்குள்ள 17 னா அது bracketல போட்டு 13 frontல இது if termல இருந்தா then 7x minus 3 is congruent to which number modulo 17 so which number அப்ப அது ஒரு unknown number so அந்த unknown number நம்ம ஒரு variable denote பண்ணிக்கலாம் if x is congruent to 13 mod 17 then 7x minus 3 is congruent to which number modulo 17 question கேட்டிருக்காங்க இங்க x value கொடுத்துட்ட மாதிரியும் இந்த 7x minus 3 நம்ம x value first substitute பண்ணனும் so இங்க first நம்ம கொடுத்திருக்கிறது இந்த x is congruent to 13 modulo 17 13 modulo 17 னா இது x ஒரு நம்பர் அந்த நம்பரை 17 ஆல டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் லாஸ்டா 13 கிடைச்சிருக்கு அப்போ x ஓட வேல்யூ என்னவா இருக்கும் x இந்த 13 இந்த பக்கம் போனா -13 ஆயிடும் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கான்க்ருவென்ட் ஈக்குவல் எடுத்துக்கலாம் இந்த 13 இந்த பக்கம் போனா x -13 ஆயிடும் இது ஈக்குவல் டு mod 17 mod 17 என்ன மல்டிபிள் ஆஃப் 17 ன்னு அர்த்தம் so x -13 பண்ணா இது ஒரு மல்டிபிள் ஆஃப் 17 நம்பர் so x -13 பண்ணா what number is least possible so இங்க ஒரு வேல்யூ போட்டு அந்த வேல்யூ 13 மைனஸ் பண்ணா அது mod 17 ஆகும் so least so 17 வரணும்னா இங்க 30 போடலாம் 30 minus 13 எப்படி வந்துச்சுன்னு பார்க்காதீங்க so இங்க x minus 13 x ஏதோ ஒரு நம்பர் அந்த நம்பர்ல இருந்து 13 மைனஸ் பண்ணா this number becomes multiple of 17 so இங்க 17 least x term என்னவாலாம் இருக்கலாம் x term எதுவா வேணா இருக்கலாம் so ஆனா அது -13 பண்ணா அது ஒரு multiple of 17 ஆ மாறிடணும் so first இதுல இருந்து x வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு least வேல்யூ என்ன இருக்கும்னு பார்த்தா multiple of 17 இங்கே 17 இருந்தாலும் அது ஒரு multiple of 17 அப்ப இங்க 17 வரணும்னா 13 மைனஸ் ஆகி 17 வரணும் அப்படினா 30 போட்டோம்னா it is possible so 30 minus 13 is equal to mod 17 அப்படினா x வந்து 30 minus 13 ன்னு போட்டுருக்கோம் so it is multiple of 7 it is a multiple of 17 therefore x equal to 30 அப்படி நம்ம எடுத்துருக்கோம் so இந்த வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் இப்போ 7x congruent to 7x minus 3 congruent to what number இந்த a வேல்யூ இப்போ கண்டுபிடிக்கணும் modulo 17 so x placeல x வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா 7 into 30 minus 3 congruent to a mod 17 7 into 30 is 210 minus 3 congruent to a mod 17 இது 210 minus 3 வந்து 207 congruent to 207 congruent to இந்த mod 17 அதாவது 207 17 ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன வருதோ அதுதான் இங்க போட்டாகணும் அப்போ 17 ஆல் டிவைட் பண்ணா 1 time it is 17 remaining 37 2 time போகும் 34 remaining 3 வரும் அப்போ எத்தனை டைம் மல்டிபிள் ஆச்சுன்றதுலாம் இங்க மேட்டர் கிடையாது ரிமைனிங் எவ்வளவு வந்தது சோ 12 மல்டிபிள்ஸ் போய் ரிமைனிங் 3 கிடைக்குது இந்த டிவைட் டேர்ம் எழுதிட்டு சோ இந்த 207 is congruent to mod 17 3 mod 17 அதாவது 3 என்ற ரிமைண்டர் வருது அப்ப அந்த unknown நம்பர் a வந்து 3 so question எப்படி கேட்டிருந்தாங்கன்னா 7x minus 3 is equal to which modulo 17 னா 7x minus 3 congruent to 3 mod 17 அவ்வளவுதான் question number 2 solution is over இதே போல question number 3 solution பார்த்தோம்னா 3 ல வந்து 5x solve 5x congruent to 4 mod 6 அப்படினு கொடுத்திருக்காங்க இப்போ எங்க நம்ம x value கண்டுபிடிக்கணும் first
இந்த RHSல இருக்கிற இந்த ரிமைண்டரை கொண்டு LHSக்கு வந்துடலாம். ஏன்னா அந்த வேல்யூ தான் அது ஒரு மல்டிபிள் ஆஃப் 6. ஸோ 5x இந்த கான்க்ருவன்ட் வந்து ஈக்குவல் டுன்னு போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் 5x ஈக்குவல் டு 4 mod 6ன்றது ஒரு மல்டிபிள் ஆஃப் 6. அப்போ 4 பிளஸ் மல்டிபிள் ஆஃப் 6 ஒரு 6n. அது எத்தனை டைம்னு தெரியாது. ஸோ ஃபார் சம் இன்டீஜர் n இப்படி ஃபர்ஸ்ட் டினோட் பண்ணிடணும். ஸோ 5x ஈக்குவல் டு 4 பிளஸ் இந்த மாட் 6ன்றது ஒரு மல்டிபிள் ஆஃப் 6. ஸோ பிளஸ் சம் மல்டிபிள் ஆஃப் 6 ஃபார் சம் இன்டீஜர் n. இப்போ 5x இதுலேருந்து நம்ம இப்போ x கண்டுபிடிக்கணும்னா x ஈக்குவல் டு 4x plus 6n divided by 5 இப்படி போட்டுட்டு இப்போ எந்த வேல்யூ அந்த nல போட்டா இந்த டேர்ம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். அதாவது இது ஒரு டிவைட் பை 5 அப்படின்னு வரும். 4 plus 6 into n இந்த பிளேஸ்ல என்ன போட்டா இது ஒரு டிவைட் பை 5 ஆகும்னு பார்த்தோம்னா if we put n equal to என்னென்ன வேல்யூ இப்போ n equal to 1 போட்டா 6 plus 4 is 10. 10 is divisible by 5. n 2 போட்டா 12 plus 2 is 16 வராது. ஸோ divisible by 5ன்றதுனால n 1 வரணும், அதோட n 6 வரணும். ஸோ 6 6 are 36 plus 4 is 40. Again 5 add 5. ஸோ 11 டைம் போட்டா 66 plus 4 is 70. 70 ஒரு 5 multiple and 16 and it will go on. So if we put n equal to 1, 6, 11, 16, then 4 plus 6n is divisible by 5. இப்போ x placeல இது ஒவ்வொரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். 4 plus 6 into 1 divide by 5. So இதோட வேல்யூ 2 கிடைக்கும். x equal to 4 plus 6 into 6 சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். Divide by 5. 36 plus 4 is 40. 40 by 5 is 8. Again x equal to 4 plus 6 into 11 divide by 5. So 6 11s are 66 plus 4 is 70. 70 5 ஆல் divide பண்ணா it is 14. X equal to 4 plus 6 into 16 divided by 5. 16 into 6 is 96 plus 4 வந்து 100. 100 divided by 5 வந்து 20. So இப்படியே பார்த்தோம்னா நம்மளுக்கு x வேல்யூ கிடைச்சாச்சு. Therefore the solutions are x என்ன வேணா இருக்குல்ல, நம்ம லீஸ்ட்ல இருந்து என்னெல்லாம் வரும்னு சொல்லியாச்சு. 2 8 4 20 and it goes on. இதான் x ஓட வேல்யூ. சால்வ் கேட்டாங்கன்னா இந்த சால்விங் பார்ட் வந்து இதுதான். Next let's move to question number 4. Question number 4ல solve 3x minus 2 is congruent to 0 mod 11 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So first in 3x minus 2 இந்த பக்கம் போனா plus 2 ஆயிடும். So இந்த 0ன்றது நம்ம இங்க plus 2 mod கொண்டு வந்துட்டோம். So 3x equal to 2 mod 11. அப்படின்னா 3x equal to 2 plus some multiple of 11. அதை நம்ம 11 n எடுத்துலாம் for some integer n. For some integer n. இப்போ இங்க ஸ்ட்ரைட்டா x சஜஸ்ட் பண்ணலாம். நான் x எல்லாம் பெரிய பெரிய நம்பரா போன்றதுனால நம்ம இங்க ஈஸியா நம்ம கொண்டு வரலாம். So இங்க again x equal to 2x plus 2 plus 11n இந்த 3 இங்க வந்துட்டா டிவைட் ஆயிடும். இப்போ இங்க n க்கு என்னெல்லாம் போட்டா அது ஒரு 3 மல்டிபிளா வரும். So n 1 போட்டு பாத்தீங்கன்னா 11 plus 2 is 13. 13 3 டேபிள்ல போவாது. n 2 போட்டீங்கன்னா 22 plus 2 that is 24. அப்ப 24 3 டேபிள்ல போகும். If we put அந்த மாதிரி ஒரு 3 n வேல்யூ சஜஸ்ட் பண்ணா அதை நம்ம ஈஸியா ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல போயிட்டே இருக்கலாம். ஸோ n equal 2 போட்டா வருது. நெக்ஸ்ட் 3 போட்டா 33 plus 2 is 35. ஸோ போகாது. 4 போட்டா 44 plus 2 46. 46 3 டேபிள்ல போகாது. 5 போட்டா 55 plus 2 that is 57. 57 3 டேபிள்ல போகும். அப்போ 5. நெக்ஸ்ட் 6. 66 plus 2 is 68. 68 3 டேபிள்ல போகாது. 7 போட்டோம்னா 77 plus 2 that is 79. 79 3 டேபிள்ல போகாது. 8 போட்டா 88 plus 2 that is 90. 93 டேபிள்ல போகும். ஸோ இப்படி ஈஸியாக நம்ம இதை மட்டும்
suggest பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். So if we put n equal to 5 and 8, then this part, numerator part, 2 plus 11n is divisible by 3. Is divisible by 3. அப்படின்னா x placeல அது ஃபுல்லா ஒவ்வொன்றா போட்டுடலாம். 11 n வந்து 2 இருந்தா it is divisible by 3. So 22 plus 2 is 24. 24 by 3 வந்து 8. Next x equal to 2 plus 11 into 5 போடணும். அப்போ 55 plus 2 is 57. 57 வந்து 19 times போகும். x equal to 2 plus 11 into 8. 88 plus 2 வந்து 90. 93 டேபிள்ல 30 டைம் போகும். இப்போ சஜஸ்ட் பண்ணும்போது n ஷார்ட் நம்பரா சஜஸ்ட் பண்ணலாம். x சஜஸ்ட் பண்ணோம்னா பாருங்களேன், x வந்து 8 வருது, 19 வருது, 30 வருது. ஸோ நம்ம 1 2 3ன்னு போயிட்டு இருக்க முடியாது. ஸோ n சஜஸ்ட் பண்ணோம்னா it will be easier to make out the answer for x terms. That's all. The solutions are 8, 19, 30 and it goes on. Sorry, 8. That's all. Question number 2, 3, 4 solutions are over. Hope you all can understand the video. Thank you.